முகத்தில் அடிப்பவள் குடும்பத்திற்கு நல்லது சரியான வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் இன்றைக்கு உடுத்துற பத்ராயன் 2 இடத்துலையும் கடல் தொழில் சம்பந்தமான காணொலியை பதிவு செய்திருக்கிறோம். எங்களோட காணொலியில் எரிபொருள் சம்பந்தமான பிரச்சனையும் மீன்கள விலை ஏற்றம் இறக்கம் சம்பந்தமாயும் இதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் இந்த பேட்டி தந்திருக்கணும் இந்த காணொலியில். அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணும்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலி சம்பந்தமான உங்களோட அபிப்பிராயங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. காணொலியை ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். படகுகள் எல்லாம் கரையில் ஏற்றி விட்டுருக்குறாங்களே என்றால் நிலவுக்கு தொழிலுக்கு போகலாதாம். ஏனெண்டா மீன்கள் பிடிபடான்னு சொல்லினோம். இருட்டண்டா தான் கரைக்கு வரும் மீனான்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் விலைகளை கிளிய பண்ணினோம். தொழிலுக்கு போய் எந்த ஒரு மீனுமே இல்லைன்னு சொல்லினோம். இதில் வலைகளை கழுவினோம். எந்த தொழிலுக்கு போய் எந்த ஒரு யோசனை இல்லைன்னு சொல்லி மேலுக்கு ஏற்றி நம்ம விட்டுறாங்க. விலைதான் அது விலை. எத்தனை மணிக்கு சந்தை ஏலம் நடத்துறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது வாடி செய்திருக்கணும். அந்த வாட்டில் அவங்களோட விலைகளை கொண்டு வைப்பினா பாருங்கள். இதிலெல்லாம் சரியான குறை. மட்டி என்றார் என்ன மட்டி என்ற இப்போ அலம்பி வச்ச நாங்கள் இருட்டுக்கு எனக்கு தண்ணி அவி வச்ச பாடாக்கி வச்சா 2-3 நாள். இனி எப்போ கடலுக்கு இறக்கலாம்? இப்போ 2-3 நாளையால் இப்போ விலை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா மீன்கள்ட? மீன்கள் என்ன தட்டப்பாட்டுகளில் ஒரு ரதம் குறைவு. மீன் பட்டால் குறைப்பாங்க. மீன் இல்லையாண்டா கூடிடுவேன். விலையை கூட்டினா ஓடுவாங்க. இல்லை இல்லை இப்போ தட்டப்பாடு விலையும் ஏற்றம் சங்கங்கள்லாம் கணக்கு தராங்களாம். இப்போ கணக்கு அடித்து வைக்க வேண்டாமா? அப்போ பூஜை மாதத்தில் 15,000 ரூபா கிலோ வரும். அதுக்கு எடுத்துக்கொண்டு தான் மிச்சத்தை ஓடப்பாக்க. அப்படியே நம்ம அம்மாக்கள சொந்த இடமே எந்த இடம்? உடுத்துறதாண்ணா. நீங்கள் ஐயாக்களால் அந்த தொழில் செய்கிறீங்களா? நாங்கள் முதல் நான் 22 வயதில் சரி. 2-3 வரையும் தொழில் போகிறோம். அதுக்கு முன்னே இப்போ பிள்ளைகள் பார்க்குறாங்க. உங்களோட தொழிலில் பிள்ளைகள் பார்க்குறாங்க. ஒரு மகன் தான். அப்போ மூளைக்குடியாக வந்தால் போல அவர். சரி சரி. இது இது உங்களோட இது இந்த வாடி உங்களுக்குரிய வாடியா?
இருக்க சுட்டு இதுகள் சுட்டு இந்தியாரான அவங்களை தலையல்ல எல்லாமே ஐயா வெடிவட்டு தொழிலுக்கு மகனுக்கு உதவிட்டு கொஞ்சம் நாள் போய் வந்தேன் புறதே போச்சு வந்து அது கூலி போடுறேன் இப்போ வேறு ஆக்கள் தான் நிறையாக்களும் சேர்ந்து போடுறோம் தனியோட இல்லாதானே அது சரியோ தொழில் போட்டு கொண்டு போடுறேன் ஆழ்கடலுக்கு அரகம் மரமகன்தான் ஆழ்கடலுக்கு அப்புறம் வீடு கரைமறைஞ்சு 22 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் போகிறோம் மீன்பாட்டை பார்த்து மீன்பாட்டை பார்த்து போகிறது மீன்பாடும் படாது வலை கையில் இழுக்கையில் மீன் பட்டு பழையில் கொண்டு வரைக்கும் கரையை வந்தால் தான் தொழில் வருது இப்போ ரோலர் வாரல்ல நெஞ்சால இப்போ ரோலர் இந்தியன் ரோலர் வாரல்ல இப்போ குறைவா இந்த மழை சீசன் தான் வரைக்கும் நல்ல வரலையா தொழிலை கடலில் விட்டால் இப்போ பல தொழிலையும் செய்கிறோம் இப்போ பருப்பு என்றும் வந்து இப்போ அவங்க தூண்டி தொழில் அடிக்கிறோம் தூண்டி தொழில் தூண்டிக்கு வர்றது அவங்கள வேலையில் எங்களை வேலை விழுந்து அவங்க நில உடலுக்கு கொண்டு போடுவாங்க வேலையை அவங்களுக்கு வெட்டி கொண்டும் போடுவாங்க உங்களோட வேலையெல்லாம் எடுத்து கொண்டு போயிடுவாங்க வேலை விழுந்தால் வெட்டி போடுவேன் நண்டு வேலை கூட சில வேலைக்கு நண்டு வேலையில் இல்லை அவங்கள வெட்டி விட்டால் இப்போ எடுக்காது நண்டு வேலையை கொண்டு தொழிலை கொண்டு போய் நாங்களும் நண்டு வேலையை 2 நாள் விட்டு தான் இருக்கிறோம் போட்டு கட்டி போட்டு வர்றது அவங்கள வேலை வந்து வட்டி அப்படி கொண்டு போகும் இந்த மரத்தில் இது மரம் இல்லை இது மரம் தான் இந்த மரம் இல்லை இதே மரம் தான் அங்கே கட்ட இருந்தவன் நான் வலிக்கப்படுக்கிறோம் அந்த போட்டு விட ரூபாயில் தான் வந்து சுட்டவன் நாரியில சுட்டு நீந்தி வந்துட்டேன் இருக்க வேண்டிய காரணமாக வந்து எவ்வளோ தூரம் தண்ணியில் தெரியக்கூடிய அது மட்டும் காயத்தோட தண்ணிக்கு நின்றீங்க இருக்க வேண்டிய ஆரம்பம் தான் நிக்கிறான் தான் காலம் போறதுக்கு காலம் பெறணும் அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் உங்களுக்கு இதே மாதிரி இருந்தாங்க எனக்கு அப்பா இருந்தேன் அப்பா கரையை விட கரையை விடலை தள்ளி எதிர்த்து போய்தான் பாருது அந்த இடத்துல மீன் இந்த மரத்தில் போனாலும் ஒரு மீன் விலை குறைவாக இருந்தாலும் மீன் கிணா கொண்டு வரலாம் அப்போ 40 ரூபா 50 ரூபா தானே மீன் 40 ரூபா 50 ரூபா வந்தாலும் மீன் தொகையாக கொண்டு வரலாம் விடிய போனாலும் அந்த நேரம் மீன் பாடும் இப்போ எந்த நேரம் போனாலும் மீன் பாடிட்டு இப்போ பல தொழிலும் எல்லா தொழிலும் போல தொழிற்பாடு கூடாது இப்போ இயந்திர தொழில் இப்போ சரி ஐயா இந்த படகுல தான் ஆரம்பத்தில் செய்திருக்கிறாங்க தொழில் பாருங்க போயிட்டு வந்து அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அவங்களுக்கு கிட்ட நின்று வீடியோ எடுக்கலாமா தெரியலை ஆனால் இடத்துல வச்சு எடுத்து கொண்டிருக்கிறோம் சரி போய் கிட்ட போய் பார்ப்போம் நல்ல பாடம் ஒரு 2-3 பேர் வலை வச்சு தான் செய்யணும் அது இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துல கூடுதலான வலையை வந்து ஒழுங்குபடுத்தினோம் எப்படி இது சூட விலை தானா இல்லை அது என்ன விலை போகுது இப்போ சூட 300 போகுதா அங்கே வந்து 1000 ரூபாய் விற்பாங்க அது நாங்கள் 2009 இடமே பிறகு இந்த இடத்துல இருந்தால் நாங்கள் சொல்லியிருந்தோம் 2010 இருந்து இப்போ மட்டும் இந்த இடத்துல என்னம்மா இந்த இடத்துல மீன்பிடி பாடுகள் இருக்குது இப்போ வந்து இறங்குற எரிபொருள் தட்டுப்பாடு சீரான நிலைமுறை இல்லை அப்படி பிரச்சனையால் வந்து மண்ணெண்ணையும் கிட்டத்தட்ட 250-300 அப்படி போயிருந்தோண்டு பின்ன தொழில் போய் வந்து ஒரு 20 சூட 300 அப்படி தான் நாங்கள் கொடுக்குறோம் இருந்தோண்டு அந்த பிரச்சனையால் வந்து ஒரு நாளைக்கு வாழ்வாதாரம் எங்களுக்கு குடும்ப பிரச்சனைன்றது சரியான சிக்கலாக இருந்தோண்டு 1 லிட்டர் 300 ரூபாண்டா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு 30 லிட்டர் பண்ணி இருந்தோண்டு 9,000 ரூபாய்க்கு நாங்கள் தொழில் போய் வந்து ஒரு 2,000 ரூபா 2,500 ரூபா தான் மீன் படம் சொன்னால் எங்களுக்கு சரியான நட்டம் தான் ஏற்பட முடியும் இதால் லாபம் கொண்டு வரது கண்டியில் இருந்தோண்டு அப்படியான பிரச்சனை வந்து எங்களுக்கு தொழிலை வந்து காணப்படுது இப்போ இந்த இடத்துல சூட வலை தொழிலாம் நம்ம நடக்குது இல்லாட்டி வேறு மீனெல்லாம் படுதோ இல்லை இப்போ சூட விளையாடு இங்கே நடக்குது இன்னொன்று சூட விலை இந்த சீசன் வந்து சூட இந்த சீசன் சூட இருக்குது இனி எப்போ அப்போ அந்த மீனல் மாறும் அந்த பெரிய மீனல் பிடிபாடுகள் நடக்கும் பெரிய மாதம் வைகாசி ஆனி அந்த காலங்களில் வந்து மற்ற மீன்களுக்கான இதுகள் மாறும் இப்போ இங்கே இந்த மீன்களுக்கு சந்தைப்படுத்துகிற எல்லாம் என்ன மாதிரி
சந்தை இதில் வந்து கூடுறதாக்கள் ஜாவேரி மேரம் வந்து மார்னிங் கூடுவினம் இருந்தோண்டு இப்போ தொழில்கள் போகிறதால எரிபொருள் தட்டுப்பாட்டால் ஜாவேரி மேரம் பாரது குறைவு இருந்தோண்டு பிற நாங்கள் கூலருக்கு தான் ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழல் காணப்படுது. இப்போ எத்தனை இங்கே போட் மொத்தமாக கடலுக்கு போய் வருது இந்த உடுத்துறையில்? 9ஆம் பட்டாரத்துக்குள்ளே வந்து இது 9ஆம் பட்டாரம் இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 60 போட்டுகள் நாளாந்தம் அந்த மீன் தொழிலில் கட்டாயத்தில் சின்ன வச்சுருந்தாங்க. 60 போட். இப்போ எத்தனை போட்டு இப்போ போய் வருது ஒரு நாளைக்கு? இப்போது எரிபொருள் தட்டுப்பாட்டுகள் வந்து நாளாந்தம் ஒரு 10-15 போட்டு தான் போகிறது, மிச்சம் 45 போட்டு போகிறதுன்றது சரியான குறைவு இருந்தோண்டு. சாதாரண ஒரு நாளைக்கு எங்களுக்கு 20-25 லிட்டர் தேவை ஒரு நாளைக்கு. 20-25 லிட்டர் போகிற இருந்தோண்டு. மீன் சில நாளில் இருக்கும் சில நாளில் இருக்காது சொல்லையில் இருந்தோண்டு. இப்போது இதில் இப்போ தையில் இருந்து இப்போ வரைக்கும் மீன்பாடுன்றது இல்லை இருந்தோண்டு. அதுக்குள்ள இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டோட வந்து மீன்பிடி வாக்குகள் எங்களில் பொருளாதாரம் வந்து சரியான மந்த நிலையில் தான் காணப்படும். சமாசம் வந்து சொல்லியிருக்கின்றோண்டு மண்ணெண்ண மானிய அடிப்படையில் தாராண்டி சொல்லியிருக்கணும் இருந்தோண்டு. இன்னும் அப்படியான திட்டங்களை இன்னும் முன்னெடுக்க இல்லை. அப்படி திட்டங்களை முன்னெடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் எங்களை வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் பிரயோசனமாக இருக்குங்க. சரி, ஓகே, நன்றி. என்ன நன்றி. இங்கே பறவைகள் வந்து பறவைகள் அவங்க இவ்வளோ முதல்களை விட்டு டிராக்டரை இழுக்க இல்லாதன்னு சொன்னால் உங்களுக்கு நட்டம் தானே, அப்படி பெரிய பிரச்சனையா? சரி ஐயா. மீன் 1000 ரூபா வரும். நல்ல மீன். என்ன மீன் அது? துள்ளு மண்டு 1000 ரூபா போகுதா? அந்த கும்பலாக்கள் அதுக்கெல்லாம் 1000 தான். பாரு பாறை 1200 ரூபா. 200 போகுது. மீன் வந்தது அன்றைக்கு இன்றைக்கு குறைவு மீன் பாடு இல்லை. இல்லைன்னு அதான் ஜாவாரியில் என் காணையில் அந்த இடத்துல மீன் பாடு இல்லை. நீங்கள் ஆழ்கடலுக்கு போகிறீங்களா இல்லது? 20 கிலோமீட்டர். நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்திருப்பீங்க மீன் டை? 5 கிலோ மீன். உங்களோட போனதுக்குரிய செலவு வந்திருக்குமா? இல்லை, என்ன காசும் பெறாது. என்ன காசும் பெறா நட்டம் தானே? நட்டம். சரி அண்ணியா. சரி. நாங்கள் கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து வலை இழுத்து கொண்டிருக்கிறோம் கையால் பாருங்கள். இப்போ கிட்ட நெருங்கிட்டு நாங்கள் இப்போ கிட்ட வந்துட்டோம். இப்படி மீன் என்னமேன்றதெல்லாம் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். இதில் யாரோடையும் கதைக்கலமென்னா நாங்கள் காய்ச்சி காணொலியை போடுவோம், பார்ப்போம். மீன் நிலப்பாடு எப்படி இருக்குது, எவ்வளோ மீன் வருதுன்றதெல்லாம் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. இதில் பாட்டு பாடி தான் போடுவாங்க, பார்க்க ஆசையாக இருக்குது. ஒரு மாதிரி போய்க்கொண்டிருக்கேன். இது எவ்வளோ தூரத்துக்கு போய் போட்டீங்க? கொஞ்சம் தூரமா? சரி சரி. இதில் போட்டதா? உடனே திருப்பி போடுறதா? அப்படின்னு கேட்குறாரு. எங்களை இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். தொழில் மீன்பாடி பலு இன்றைக்கு குறை வேணே என்னத்துக்கா? சீர் இல்லைண்ணே. சரி ஐயா, சரி ஐயா. எவ்வளோ கஷ்டம். காலம் வேண்டபடியாக பரவாயில்ல. இரவு மதியம் வேண்டாம் ஆகலும் வெயிலாக இருக்குது இந்த இடத்துல. வந்து இன்னும் சரியாக கரைக்கு வந்துட்டு மீன் வலை வந்து கரைக்கு வந்துட்டு பாருங்க. இப்படி பாட்டு படித்து இழுக்கிறதால களைப்பு இருக்காது. ஆடி பாடி வேலை செய்தால் ஒரு களைப்பு இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஏலாடி என்று இழுத்தால் வந்து அது ஒரு களைப்பு இருக்காது. அதை விட கரைக்கு மீன் பெற அவங்க பாருங்க, அதை தண்ணி ஏற்றி விட்டுறாங்க தண்ணிக்கு போகிறதுக்கு. இலை வந்துட்டு விலை வந்த கையோட எல்லாரும் வந்து சந்தோஷமாக பாடி ஆடி பாடி இலக்கினம்.
எவ்வளோ சந்தோஷமா உண்மையில் நல்ல மீன் கிடைக்குமெண்டா அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ பேர் நின்று இழுக்கினா இவ்வளோ பேருக்கும் வெறியமாகி வரணும் விலையில் மீன். கும்பலாலாம் வருது, கும்பலாலாம் வருது. துடிக்க துடிக்க மீனா. அதுக்கு ஐயாவுக்கு வந்து ஏதோ அடிச்சுட்டு போலக்கு என்னன்னு தெரியல. என்ன நடந்தது? இன்றைக்கு என்ன நடந்தது உங்களுக்கு? பட்டுட்டா? பட்டுட்டா வந்து ரெடி பண்ணினோம் பாருங்க. ரெடி பண்ணினோம், வடியெல்லாம் போட்டுக்கிட்ட எடுத்து ரெடி பண்ணுறாங்கல்ல. தெரியும் இப்போ எரிபொருள் விலையோட இவ்வளோ பேர் வந்து இந்த விலையை இழுத்திருக்கணும். இழுத்தும் ஒரு குறைஞ்ச ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளே தான் மீன் பற்று இருக்குது. இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு அவரால் முடியுமான்றது எனக்கு தெரியலை. இந்த இடத்துல வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாட்டு படித்து தான் இதுவரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு இதை வந்து வீடியோ எடுத்து தான் இருக்கிறோம். ஆமாம், நெருப்பு சொரியன்னு சொல்லினா இது பட்டா எரியும் ஆக்களுக்கு. ஐயா வணக்கம். இந்த இப்போ வந்து எரிபொருள் விலையில் வந்து இவ்வளவு பேர் உங்களோட தொழில் செய்திருக்கணும். இப்போ இந்த சம்பளம் கொடுக்குறது இவ்வளோ மீன் பட்டிருக்கிறதெல்லாம் நாங்களே பார்க்க எங்களுக்கு ஒரு மயத்தான் கிடக்குது. இப்போ உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்குது? எங்களுக்கு துன்பம் தான், இனி வாழ்வாதாரம் கஷ்டம் தானே. அப்போ இதில் வந்து அது வளைவிடாது யுத்தங்களால் எண்ணெய் வைக்கணும். இதுலேயும் எங்களுக்கு இப்போ இன்றைக்கு ஒரு 3 ரூபா கூட வராது. இதில் முடிய 5 மணிக்கு வந்து நாங்கள் கிடைக்கிறீங்க. இனிதான் வீட்டை போவோம். இனி யாரும் எந்த ஒரு உழைப்பும் வராது. ஒரு உழைப்பும் இல்லை. இனி அடுத்தரம் போடலையா? அடுத்தரம் நீங்கள் வேலை இல்லை, மீன் போடாமல் இல்லை. எண்ணெய் பிரச்சனை இல்லை. எண்ணெய் பிரச்சனை இருக்கு. மீன் கிடந்தால் போடலாம். மீன் இல்லாத எண்ணெய் வச்சுட்டு வழிக்கு போகும். சாதாரணமாக எத்தனை பேர் இந்த தொழில் செய்திருப்பீங்க? இதுலையோ இதில் இப்போ 16 பேர். 16 பேருக்கு எத்தனை கிலோ மீன் பற்று? 3 கிலோ மீன்களும் ஒரு ஆளுக்கு ஒரு பாதி கூட கொடுக்கலாம். இவ்வளோ ஒரு கஷ்டம் என்ன ஐயா? இப்படி ஒரு நிலை வந்ததுக்கு காரணம் என்ன? காரணம் போர் தான் காரணம். போரை வந்து இப்படி தொடர்ந்து போர் வரும் என்று எங்களுக்கு தெரியாது. மற்ற இணைத்து நாங்கள் சேமிக்காம வைக்கலாம். எண்ணெய் சேமித்து வைக்கலாம். எண்ணெயை சேமித்து வைக்கலாம். சேமித்து அப்படி வைக்கிறார்கள் எல்லாம் பத்திரிக்காங்கள் எல்லாம் பொருள் வந்து விட்டாங்க. அப்படி நாங்கள் வச்சிருக்கீங்களா? இது நீங்கள் விலை வச்சிருக்கீங்களா? இன்னும் அடிக்கணும். ஆனால் அடிக்கக்கூடியா இருக்குது. இன்னும் எரிபொருள் கூடிக்கணும். என்ன கூடிக்கணும்? நாங்கள் தொழிலை குறைப்போம். ஆக்களை வந்து குறைச்சா தான் வீட்டில் இருக்கோம். வாழ்வாதாரம் பெரிய பிரச்சனைக்கு வந்து தண்ணிலும் முளைக்கலாது. இன்னும் விலையோரும் போது தான் இருக்குது. அப்படி தான் இருக்கு. பார்க்க விலையோர்னா பேசாமல் வீட்டு தான் இருக்கோம். கல்வியை கொடுத்து. சரி ஐயா, சரி, ஓகே. தண்ணியில் உதஞ்சிட்டார் அண்ணன் பாருங்க. எல்லாத்தையும் தண்ணியில் தூக்கி அடிக்கணும். இப்போ மீனை கழுவ போகிறாங்க பாருங்க. இவ்வளவுதான் மீன். அதில் ஒரு ஆள் குளிக்கிறார் தண்ணியில் வடிவார். ஈரோட
அனுபவித்த கஷ்டத்தை மட்டும் எங்கெல்லாம் மூதாதையர் இந்த பாட்டை பாடித்தான் கடவுள் எழுத்தது. இது இந்த பாட்டு வந்து இந்த அம்பா பாட்டு வந்து இன்னொரு 10 ஆண்டுக்கு புறவுள்ளாகவே இது தெரிய வரல எல்லாம் போகுது. அதை இப்போ பல்கலைக்கழகக்காரெல்லாம் வந்து எங்கிட்ட எடுத்தவங்க இந்த பாட்டுகள் அடுத்த சந்தைக்கு கடத்துறதுக்கு இப்போ உள்ளாக்கவே தெரியாது. இந்த முன்னாக உள்ளாக்கெல்லாம் இந்த பாட்டை பாடி பாடுறாங்க. நாங்கள் விளையாக்க பாடுறோம். இப்போ ஆளுனாக்க ஒன்றும் பாடிக்கொள்ள மாட்டேன். ஒரு பாட்டு உங்களால் பாடி காட்ட முடியுமா? அது என்ன பாட்டு? இந்த நீங்கள் பாடினதில் உண்டு அம்பா பாட்டு இது அந்த அம்பாவோட கணக்க பாட்டு கிடாது. அதில் ஒன்று நீங்கள் சொல்லி 2 லைன் படித்து காட்டுங்க. இளம்மா ஏலேலோ ஓ ஏலே தண்டு ஏலேலோ ஓ வேலம்மா ஏலேலோ ஓ வேலம்மா ஆண்டவனை ஏலேலோ பாண்டி மன்னா அடம்பனை ஏலேலோ மூண்டேரு அப்படி கணக்க ஒரு இந்த பல்கலைக்கழகரெல்லாம் வந்து எடுத்தவங்க பாட்டுன்றது சொல்லி வெள்ளடங்கால பாட்டு கிடாது. இல்லை சில இடத்துல நாங்கள் பார்த்துருப்போம் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பாடுவாங்க. பின்னர நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி காலை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பாட்டு கிடாது. பாடினால் களைப்பில்லாமல் இழுக்கிறா தெரியாம வந்து கொண்டு இருக்கு மாறும். சரி எங்கே தண்ணியில் போகுது பாருங்க. வந்து இந்த இடத்துல தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி அங்கே வந்து பூரா போயிடும். பூரா தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் புரிஞ்சு எடுக்கிறா உங்களை பார்க்குறது கேடிவியூ வியூ வண்டி மீனம் வந்து என்ன விற்க போகிறீங்களா? இல்லை எல்லாருக்கும் புரிஞ்சு கொஞ்சம் கலவி கொண்டு இவ்வளோ தொழிலாளிகளுக்கும் கொடுக்க போகிறோம். கறிகளுக்கு கொடுக்கணும். கொடுத்தாங்களே பத்திரம் இல்லை. இப்போ உங்களுக்கு இவ்வளவு கறி தான் தர போகுது. கொஞ்சம் கொஞ்சம் கறி வரும். 12 பேருக்கு பிரிக்க போயிடும் இந்த மீனை பாருங்க. அதுதானே 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு கண்டா சரி அடிபாடு தான் போயிட்டேன். இதை பிரித்து கொண்டு போவேன். 5 பேர் கொண்ட குடும்பம் வேண்டாம் அடிபாடு தான். ஒரு ஆளுக்கு 5 மீன். ஒரு ஆளுக்கு 5 மீன். ஒரு ஆளுக்கு 5 வச்சுக்கலாம். செம்பாரி பாருங்க எல்லாம் பிரிச்சு அவலத்தை பாருங்க. தொழிலாளிகள் நாங்கள் அங்கேருந்து யோசிக்க மாட்டோம். மீன் வருது விலை குறைஞ்சிட்டு கூடிக்கொண்டு நாங்கள் சண்டை பிடிப்போமே தவிர நீங்கள் வியாபாரத்துக்கு போகிறதுக்கு என்ன போகிறீங்க இன்றைக்கு? இருக்க வேண்டிய அன்றைக்கு தொழில் இல்லை உங்களுக்கு. இன்றைக்கு வந்து எந்தெந்த இதுக்கு போய் பார்த்தீங்க? வாடிக்கை உளுத்துற வாடி கொண்டு பார்த்தேன். ஆளிய வேலை பார்த்தேன். 2 மீன் இல்லை. 2 மீன் இல்லை. இப்போ நீங்கள் அடுத்த ஆட்டம் நீ வீட்டை தான் உங்களை எதிர்பார்த்து நிறைய மக்கள் இருப்பினம் இல்லை. நீங்கள் வளமையாக கொண்டு வராக்கள் அவங்களெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க? எல்லாம் போனில் சொல்லிட்டேன். எல்லாரும் சொல்லி அண்டை மீன் இல்லையாண்டு ரசிக்க வேண்டி காய்ச்சி வியாபாரம் செய்கிறீங்க? நான் இப்போ 10 வருஷம் மட்டும் ஜாய்க்கு இடத்துல வியாபாரம் தான். உங்களோட இடமே இதுதான். இங்கேயும் அந்த கரவலையிலையும் மீன் பார்க்க வந்தீங்களா? கிளந்த எடுத்துட்டு போக தான் வந்தேன். அவைகளுக்கு 5 மீன் தான் கிடைக்குது. எரிபொருளால் இப்போ உங்களுக்கும் பிரச்சனை என்ன? நீங்களும் ஓடி திரிஞ்சு செய்யலாது. நட்டம் நட்டம் இவ்வளோ பிரச்சனை. சரி ஐயா சரி.
இதை கொடுத்தால் முகத்தில் அடிப்பவள் விடிய எத்தனை மணிக்கு வந்திருப்பீங்க தொழில்? 5:30 வந்து விளத்தோட போக அடிபாடுதான் ஒட்டும் ஒரு ரூபாயும் இல்லை இதுதான். இதை கொண்டு கொடுத்து மேனேஜ்மெண்ட் அடிச்சுட்டு நாங்கள் வழியாக தான் நிற்கணும். இல்லை வளமே அவங்களுக்கு இப்படி நடக்கிறதா இல்லை இன்றைக்கு இல்லை இல்லை சில நேரம் கூடும் குறையும், சில நேரம் பிடிக்கும். அதை வந்து நாங்கள் பிள்ளையாதான் மீன் பாரத்தை பொறுத்து இன்றைக்கு இப்படி நாளைக்கு கொஞ்சம் கூட கிடக்குதோ தான் தெரியும். முதல்ல அவங்களோட முதலாளியை பாராட்டணுமே. இந்த நேரத்துலையும் சம்பளமும் கொடுக்குறாரு அவர். குடும்பத்தண்டவர் கொடுக்குறாரு. இது போன கிழமையா? சரி, அந்த இந்த டைம்ல தாரா இந்த கிட்ட நேரத்துலயா? சரி, ஓகே, காப்பாத்து. சம்மாட்டியாட்ட கேட்கப்புறம் உண்மையில் கஷ்டமான ஒரு விஷயம். வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். நீங்கள் வந்து உண்மையில் உங்களை பாராட்டணும். இது எவ்வளோ 14 பேரா? 16 பேருக்கு நீங்கள் அந்த மீனை பிரித்து கொடுத்தது எங்களுக்கு உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. நிலப்பாடை சொல்லுங்கள். இப்போ இந்தியா நிலப்பாடு எப்படி? இந்தியா நிலப்பாடு என்ன, 15 பேற்ற தொழில் இதுதான். இன்றைக்கு 5:30 வந்துட்டோம். வந்து 2 கதவலைப்பாடு 2 பாடு வளைச்சினாங்க. 2 பாடு போட்டு பாடு 5 கிலோ மீன் கொடுத்தோம். 4000 ரூபா. இந்த 2ஆம் பாடு பார்த்த நீங்கள் எல்லாம் பொறிச்சு கறி கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த 4000-த்தை நாங்கள் இப்போ நீ மூண்டாக்கினா அது எழுத்தாக்களுக்கு 2 பங்கு, சம்மாட்டிக்கு 1 பங்கு. அப்போ பாருங்க, 4000-த்தை மூண்டாக்கினால் அதுலேயே இவ்வளோ குறைஞ்சிரும் பாருங்க. அப்போ இன்றைக்கு எங்களோட தொழில் ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. அதோட இப்போ இந்த தொழிலுக்கு எவ்வளோ முதல் போட்டிருக்கீங்க? இது வந்து தொழிலுக்கு போட்டு இன்ஜினுக்கு ஒரு 6 லட்சம். அதை விட தொழில் கரவலைக்கு ஒரு 8 லட்சம் வரும். 8 லட்சம் 10 லட்சம் வரும் கம்மானெல்லாம் சேர்த்து. அப்போ இந்த முதல பாருங்க விட்டு இன்றைக்கு நாங்கள் உழைச்சது 4000 ரூபா காசு. இந்த கரவலை நம்பித்தான் இவ்வளோ பேரும் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இப்போத பொருளாதார நெருக்கடிகளையும் இன்றைக்கும் உங்களுக்கு 4000 என்று சொல்லலாது. இன்றைக்கு 4000 தொழிலாளி 100 ரூபா தொழிலாளிக்கு. இந்த இவ்வளவு 10 லட்சம் 12 லட்சம் தொழிலுக்கு இன்றைக்கு வந்த உழைப்பு வந்து அந்த 4000-ல மூண்டாக்குறது தான். மூண்டாக்கினால் ஒரு 1200 தொழில. அதுலேயும் பாருங்க 4000-ல இப்போ 2 பாடு வளைச்சி நாங்கள் இன்னைக்கு ஒரு 600-700 ரூபா போயிடும். அதுக்கு போயிட்டு அதை எல்லாம் கழிச்சு தான் நாங்கள் அதை பிரிச்சிருக்கோம். இதுக்கு இப்போ இந்த இக்கட்டான நிலைமையில இன்றைக்கு நாங்கள் உழைச்சது அதுதான். இன்றைக்கு இந்த யுத்தத்தால் அவ்வளோ பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கேன். யுத்தத்தால் வந்து ஏற்றுமதி இல்லை, அடுத்த என்ன பிரச்சனை. இப்போ இந்த யுத்தம் நடக்கிறதால யாருக்குமே விருப்பமும் இல்லை, எல்லாமே பிரச்சனை. அது சம்மந்தமாக எதுவும் சொல்ல விரும்புகிறேன். அது சம்மந்தமாக அந்த யுத்தம் அங்கே நடக்கிறதால இங்கே எங்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ அரசாங்கம் எங்களுக்கு சமாசம் ஒன்று இருக்குது, கடத்தொழில் சமாசம் ஒன்று எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த சமாசத்தில் இப்போ ஒரு போட்டு பதிவுக்கு 25 லிட்டர் 30 லிட்டர் எண்ணெய் தருவினோம். அப்போ மானிய முறையிலேயே மானியம் இல்லை, காசுக்கு தான். காசுக்கு இப்போ தட்டுப்பாடு இல்லாமல் அவை தருவினோம். நாங்கள் வேண்டலாம். அதை வேண்டி கொண்டு வந்து நாங்கள் இப்போ வீட்டை ஒரு சராசரி நாங்கள் முந்தின காலத்தில் 100 லிட்டர் 150 லிட்டர் நாங்கள் அடித்து கொண்டு வச்சு தான் அதை வீட்டையேந்து இப்படி இப்போ 5:30 நாங்கள் வரைக்க அந்த எண்ணெயை கொண்டு வந்து தொலைச்சிருந்தாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் அந்த நிலைமை எங்களுக்கு இப்போ இல்லை. ஏன்னு சொன்னால் வீட்டில் ஒரு 10 லிட்டர் எண்ணெய் கிடந்தாலும் பிடிக்கணும். அதால பெரிய கஷ்டப்படுறோம் நாங்கள். தொழிலாளிகளையும் வந்து பிடிக்கணும், தொழிலாளியையும் பிடிக்கணும். இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் முதல் நாள் வேண்டி வச்சுட்டு அடுத்த நாள் கடலுக்கு கொண்டு போகலாம். அப்படி கேட்க வந்து கடற்கரையிலும் வைக்கலாது, போட்டுக்கே வைக்கலாது. அப்போ நாங்கள் அண்டாண்டு வீட்டையும் தான் எண்ணெய் கொண்டுருவோம். இப்போ இந்த அரசாங்கத்தால் அளவில் ஒரு எண்ணெயும் வச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் இது சம்மந்தமாக போலீஸார்ட்ட முறைப்பாடு சமாளத்தோட கதைச்சு கதைக்க முடியாது. இப்போ இங்கே பிடிச்சும் இருக்கணும். அப்போ நாங்கள் சரியாக அந்த எண்ணெய் பிரச்சனையால் சரியான இட்ட இடைஞ்சலை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சராசரி வீட்டு எங்களுக்கு நான் சராசரி எண்ணெய்ட்ட நான் இப்போ தொழில் இப்போ ஒரு வயதுக்கு கண்டால் அந்த ஒரு வயதுக்குரிய எண்ணெய் நான் 200-250 லிட்டர் முதலே அடித்து வச்சிருவேன். ரெண்டா நாங்கள் இப்போ 5:30 சமாதத்துக்கு தாளடிக்கு தான் போவோம். உங்களுக்கு வந்து எங்கே இருக்குது இப்போ இது எங்களுக்கு பெட்ரோல் செட்டு கடத்தொழில் சமாசத்தில் தான் மண்ணெண்ணெய் செட்டு இருக்குது. அவங்கள்ட்ட இருக்குது அவையிட்டையும் அடிக்கலாம்.
அப்போ அந்த எண்ணெயை நாங்கள் அடித்து கொண்டு வந்து வருஷத்துக்கு நாங்கள் அடித்து கொண்டு வச்சு அதுக்கு ஆயில் கலந்து நான் வீட்டே இருந்தால் எண்ணெய் கொண்டு வந்து நான் 5:30 வரைக்கும் தான் எண்ணெய் கொண்டு வந்து அடித்து ஓடுறது. இப்போ வீட்டை அடித்து வைக்கல நிலைமையில் இருக்கலாம். அந்த எண்ணெயை நாங்கள் நாளாந்தான் போய் அடித்து தான் ஓட வேண்டிய கஷ்டத்தில் இப்போ இருக்கிறோம். அதே பெரிய சிரமம். இப்போ நான் தொழிலாளிகள் வரைக்க சம்மாட்டி நின்றா தான் அந்த தொழில் செய்யலாம். சம்மாட்டி இல்லாட்டா அந்த தொழில் செய்ய இயலாது. அப்போ நான் இப்படி எண்ணெயால் இதுக்கான தெரிஞ்சால் இந்த தொழில் குட்டிலான்னு இருக்கும். விழா முதல்ல வச்சு நான் குட்டிலான்னு வச்சிருக்கேன். அதை விட அது உங்களை நம்பி தொழிலாளிகள் அவங்களையும் யோசிக்கத்தானே வேணும். அப்போ அந்த அங்கால சண்டை நடந்தாலும் எங்கள் நாட்டில் இந்த எண்ணெய் பிரச்சனையாலும் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கு. வளவில் நாங்கள் எண்ணெய் அடித்து வச்சிருக்க இல்லாத சூழ்நிலை இருக்கிறோம். அந்த சரி அண்ணா ஓகே கண்ணமாக காய்ச்சிட்டு